ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், ஒரு லட்சக்கணக்கானவர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ராகுலும் வருகிற பொழுது இந்த இரண்டு தரப்புலையும் லட்சக்கணக்கான இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவாகி ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் அதிக இடங்களை பெறுவதற்கு, உதாரணத்துக்கு அம்பானி அதானி எடுத்துக்கோங்க, யார் காலத்தில் வளர்ந்தார்கள் கேள்விக்குறி இருக்குல்ல. யார் அதிகமாக இவங்களுக்கு இடம் கொடுத்தது, வாய்ப்புகள் கொடுத்தது என்பது காங்கிரஸ் கட்சி தான். இப்போ இன்றைக்கும் சவால் விடுறாங்கல்ல, காங்கிரஸ் அவன்கிட்ட நிதி வாங்கலன்னு சொல்லட்டும் அப்படின்னு. சாத்தியமே இல்லை. அப்புறம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கார்கேவை கொண்டு வந்தான். கார்கே அவர்கள் தலைவராக வந்ததற்கு கார்கே முடிவு எடுக்க முடியுமா? இல்லை, ராகுல் சோனியா இருக்கிற முடிவு. சோனியாவுக்கும் ராகுலுக்குமே பிரச்சனைகள் இருக்கு. நாதஸ்மய நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலை குறித்து மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்களுடன் விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 சுப்ரீம் கோர்ட் எக்ஸ் ஜட்ஜஸ், அதுக்கப்புறமா ஹிந்து என் ராம், இவங்கெல்லாம் சேர்ந்து வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டரையும் இப்போ இருக்க ஆப்போசிஷன் லீடரையும் வந்து ஒரு டிபேட்டுக்கு கூப்பிடுறாங்க. 2 பேரும் டேரக்டான ஒரு டிபேட் வச்சுங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்று பேசுகிறப்போ ஜனங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து ராகுல் காந்தி பதில் சொல்கிறாரு, நானோ இல்லைனா இவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒரு பதிலுமே வரவே இல்லை. இப்போ ரீசெண்டாக இவர் தேஜஸ்வி சூர்யா சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், யூத் விங்கோட அபினவ் வந்து பேசுவார்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் மோடி சைட்லேருந்தோ ராஜ்நாத் சிங் சைட்லோ இல்லை பிஜேபியோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்தோ எந்த ஒரு பதிலுமே வரல. இதே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லை, பொதுவாக நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்தளவில் அந்த மாதிரியான டிபேட்ஸுங்கிறது இது வரைக்கும் நடந்ததில்லை. நேரடியாக பிரதமர் வேட்பாளராக களம் இறங்குறவர்கள் வந்து நேரடியாக எந்த காலத்துலேயும் பேசினதில்லை. எங்கேயுமே எந்த மாநிலத்திலையும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் பேசுறதில்லை. இது ஒரு புதிய அம்சமாக நீதிபதிகளும் மூத்த பத்திரிகையாளரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், ஒரு லட்சக்கணக்கானவர். அங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ராகுலும் வருகிற பொழுது இந்த இரண்டு தரப்புலையும் லட்சக்கணக்கான இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவாயிடும். ஓகே, நீங்கள் ஒரு கருத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக திரு ராகுல் பேசுகிற பொழுது என்ன ஆகும்? மிகப்பெரிய அளவில் வந்துடும். ராகுலுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை திரு மோடி பேசுகிற போது இந்த பக்கம் காங்கிரஸ் இருந்தார். அதனால் இந்திய தேசத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை, அது தேவையற்ற ஒன்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொலைக்காட்சி விவாதங்கள்ல பண்ணலாம், அதுதான் தொலைக்காட்சி விவாதங்கள்ல பண்ணலாம். அதுக்கு அவங்க நிச்சயமா தயாராகணும். இது இன்னும் 3 கட்டம் தான் இருக்குது, இதுக்கு மேலே தயாராக தெரியல. இங்கே இருக்கிற உள்ளூர் மாநில நிர்வாகிகள், தேசிய அளவில் இருக்கிற நிர்வாகிகள் சவால் விடுறாங்க, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவோ நட்டாவோ மற்றவர்களும் பதிலளிக்கலை. அது ஒரு இது, அதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதம், ஜனநாயக ரீதியில் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய நிலையை உறுதிப்பாட்டை தெரிவிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு தனிமனித தாக்குதல் என்று வருகிற பொழுது அதுவும் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்திய தேசத்தை பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இதுவரை இல்லாதனால இது ஒரு புதிய முறையாக தேவையற்றது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். இந்த ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய பிரச்சாரம் என்பது ஒரே ஒரு லட்சியம், ஒற்றை இலட்சியம்தான். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது, மோடி பிரதமராகக்கூடாது. அந்த ஒன்று தான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமராக இருப்பார்கள், யாருடைய தலைமையில் ஆட்சி நடக்கும், அவர்களுடைய செயல் திட்டங்கள் வேலை திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு பொதுவானதாக இன்னும் வரல. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் ஜெயிச்சிருந்தப்போ யார் சிஎம்னு சொல்றதுக்கு ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட அந்த டைம் எடுத்து அது ஒரு பெரிய ஒரு ரகலை அது இருக்கும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் காலங்காலமாக அது இருக்கும். யார் பிரதமர்தான் அவங்க அறிவிச்செல்லாம் வர்றதில்லை. நமக்கு அறிமுகப்பட்ட தலைவர்களாக பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என்று வருகிற பொழுது அவங்க தான் பிரதமருங்கிறது அறிவிக்காமலே தெரியும். அடுத்து வருகிற பொழுது தான் தேர்ந்தெடுத்தாங்க. திரு நரசிம்மராவ் ஆகட்டும், சீதாராம் கேசரி ஆகட்டும், நரசிம்மராவ், மன்மோகன் சிங் அவங்கெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு தான் வந்து யார் பிரதமருங்கிறத முன்னிலைப்படுத்தினார்கள். இப்போ காங்கிரஸ் மட்டுமே அப்படி ஒரு தனித்து
ஒரு 300 இடங்கள் 280 இடங்களுக்கு மேலே பெற்று அவர்கள்னா அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ அவங்க தலைவர்கள் ஒருத்தர் கார்கேவோ ராகுலோ சோனியாவோ யாரோ பெரியவங்க கூட கொண்டு வரலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் அதிக இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. பல மாநிலங்களில் மிக குறைந்த இடங்களை தான் கொடுத்துருக்குறாங்க இவர்களுக்கு. கிட்டத்தட்ட ஊபியில் 80 இடங்களில் 16-17 இடம் தான் கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸில் இங்கே வந்து 10 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது எத்தனை வெற்றி பெற்று எவ்வளோ பேர் அங்கே போவாங்கல்ல. அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு 100-120 இடங்கள் தான் அவங்க பெற முடியும். மற்ற அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து இணைந்து 280க்கு மேலே வந்தால் தான் அவங்க ஆட்சி அதிகாரம். அப்படி மாநில கட்சிகள் அந்த அளவுக்கு இடங்களை பெற முடியுமா, அந்த அளவுக்கு லோக்கலில் மக்கள் நம்பிக்கையை பெற முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்திலே மாநில அளவிலே இருக்கிற பல மாநிலங்களில் தேசிய அளவில் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற பொழுது இங்கே மாநில கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் தேசிய அளவில் யார் பிரதமராக வர வேண்டும் என்று பார்த்து வாக்களிக்க தொடங்கினால் அது வந்து கூடுதலாக பாஜகவிற்கு இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 80லே அந்த ஒரு விஷயம் சொன்னேன். எம்ஜிஆர் வந்து ஆட்சியில இருக்காரு, ஆனா ஆப்போசிட்ல இருந்த கூட்டணி இவங்க இந்திரா அதுதான் கடந்த காரணமா வச்சு இவங்க ஆட்சியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆமா அது மாதிரியான நிகழ்வு இருக்கு. அதுதான் சொல்றேன், நம்ம மக்களை பொறுத்தளவுல மாநிலத்தில் நம்ம யார் ஆள வேண்டும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க. தேசிய அளவில் இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் என்கிற முடிவை எடுக்கிறார்கள். அந்த பார்வை வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக இன்று தேசம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மிக அதிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்தாலும் தங்களோடு அணி சேர்ந்திருக்கிற மற்ற தோழமை கட்சிகளுக்கும் இடங்கள் கொடுத்து, அமைச்சரவையில் இடங்கள் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான ஆதரவு இந்த தேர்தலில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிஞ்சு தான் பார்க்கணும். ஓகே சார் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் ராகுல் தொடர்ச்சியாக வச்சுட்டே வராது. இப்போ ரீசெண்டாக ஒரு மும்பையில் லக்னோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறாரு. இந்த மாதிரி ஒரு 7 முக்கியமான ஏர்போர்ட்டை வந்து அதானி கிட்ட கொடுத்துட்டாங்க 50 வருஷம் லீஸ்க்கு. இது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, இதெல்லாம் பெரிய லாஸ். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெம்போவில் வாங்கினீங்க அது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம் போகிற இடத்துலாம் ஒரு பிரச்சாரமாகவே கொண்டு போகிறாரு. ஆனால் மோடி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லையன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. அதேமாதிரி தொடர்ச்சியாக இப்போ ரீசெண்டாக அதானிக்கு ஆப்போசிட்டாக திருப்பி அந்த விஷயத்தை எஸ்ஐடி போட்டு கவுன்சில் போட்டு திருப்பி அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிஜ்பூஷனுக்கு ஆப்போசிட்டான அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்னா பிஜேபிக்கு நெகட்டிவான ஒரு சென்ஸை கொடுக்காதா? அதாவது இந்த தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான பிரச்சாரங்கள் என்பது ஒரு படித்த பத்திரிகை படிக்கிற அல்லது கொஞ்சம் உயர்நிலையில் இருக்கிற மக்கள் மனதில் ஒரு கேள்விக்குறி எழுப்பும். ஆனால் சாதாரண பாமர ஏழை எளிய மக்கள் வெறும் வாக்களிக்க மட்டுமே உரிமை பெற்றவர்கள், அவங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதுவே கீழே போய் சேராது. யார் வேணும், மோடியா ராகுலா காங்கிரஸா, அந்த மாதிரி தான் போகும். இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை நிச்சயமாக ஆட்சியாளர்களுக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு அம்பானி அதானி எடுத்துக்கோமே, யார் காலத்தில் வளர்ந்தார்கள் கேள்விக்குறி இருக்குல்ல. யார் அதிகமாக இவங்களுக்கு இடம் கொடுத்தது, வாய்ப்புகள் கொடுத்தது என்பது காங்கிரஸ் கட்சி தான். 60 ஆண்டுகளாக, அந்த 60 ஆண்டுகளில் முதல் டாடா பிர்லா இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி அம்பானி அதானி காலத்தில் அந்த 10-30 வருஷமாக காங்கிரஸ் கட்சி காலத்தில் தான் வளர்ச்சாங்க. வளர்ச்சி என்பது ஆண்டுக்கு ஆண்டு அவர்கள் அந்த முதலீடு அதிகரிக்கிறது, மற்ற நாடுகள்லேயும் போய் முதலீடு கொடுக்கறது, இங்கே இருக்கிற விஷயங்களை எடுக்கிறது எல்லாமே. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அம்பானி அதானிக்கு எதிராக குரல் கொடுக்குற திராவிட முன்னேற்ற கழகம் கூட இங்கே ஒரு 20,000 கோடிக்கு முதலீடுக்கு எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு தொழில் நிறுவனங்கள், அந்த தொழில் நிறுவனங்களை நடத்துவர்கள் மீதான பார்வை இப்போ இன்றைக்கும் சவால் விடுறாங்கல்ல, காங்கிரஸ் அவன்கிட்ட நிதி வாங்கலைன்னு சொல்லட்டும் அப்படின்னு. சாத்தியமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் நிதி கொடுத்துருவாங்க. காலங்காலமாக எந்த அரசியல் கட்சி, ஆட்சி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தொழில் நிறுவனங்கள் நடத்துவர்கள் அவர்களுக்கு தேர்தல் நிதி என்பது நிச்சயமாக கொடுப்பாங்க. அந்த வகையில் யாருமே நம்ம ஒரு திரைப்படத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் அரசியல். கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் அதுதான் இப்போது இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும். நாங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் லட்சியவாதிகள், நாங்கள் லஞ்ச ஒரு அரசை நிறுவுவதற்கு ஆதரவளிக்கிறோம் என்று ஓங்கி குரல் கொடுக்கிற பொது உடைமை கட்சிக்கு 15 கோடி 10 கோடி கொடுத்து அவங்களையுமே எலெக்ஷன் டைம்ல
அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொருளாளராக இருந்த துரைமுருகன் எல்லா காலத்திலும் எல்லா தேர்தல் காலங்களிலும் தங்களோடு தோழமை கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் தேர்தல் செலவுகளுக்காக பெரிய கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் நிதி கொடுப்பது என்பது காலங்காலமாக நடக்குது. அது எங்கே நடக்கும்? ரகசியமாக நடக்கும். ஆனால் அக்கௌண்ட்டில் எழுது சிபிஎம்முக்கு 15 கோடி கொடுத்தோம், சிபிஐக்கு 10 கோடி கொடுத்தோன்னு அவங்க காலங்காலமாக நம்மளை தான் லஞ்ச ஊழல்வாதிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் துரைமுருகன் இதை அம்பலப்படுத்திட்டார். போன எலெக்ஷன் அதை அம்பலப்படுத்திட்டார். எனவே எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தல் நீங்கள் 80-90களில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த கட்சிகள் இன்றைக்கி பல கோடிக்கணக்கான தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்துகிற மாதிரி அவங்க பத்திரிகைகள் நடத்துகிற மாதிரி போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு பல தேர்தல்களை எதிர்கொண்டு ஒவ்வொரு தேர்தல் போது அவர்களுக்கு கிடைக்கிற அந்த நிதியின் அடிப்படையில் அவங்க ஒரு பக்கம் வளர்ச்சி பாதையில் போகிறாங்க. எனவே எந்த அரசியல் கட்சிகளின் மீதும் இது மாதிரியான குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் பத்திரத்திலேயே நீங்கள் பல கோடி ரூபா வாங்கி வச்சாங்க, 6 கோடி கோடினா நீங்கள் குறைவாக வாங்கியிருக்கீங்க, வாங்கவே இல்லைன்னு சொல்ல முடியல, வாங்கவே இல்லைன்னு சொல்ல முடியல. அதிக தொகையை நிறுவனங்களை மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதிகாரப்பூர்வமாகவே பங்கு பத்திரம் தேர்தல் பத்திரம் மூலமாக நாங்கள் வாங்கிட்டோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தேசிய கட்சியாக பாஜக இருக்கிறது. இந்த கட்சியை விடவும் இந்த அணியில் இருக்கிற வாங்கிய தொகை இருக்குல்ல, இந்த ஐஎன்டி அணியில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சியை வாங்கிய தொகை என்பது 300 இடங்களுக்கு மேல் பெற்றிருக்கிற பாஜக வாங்கிய தொகையை விடவும் இந்த ஒட்டுமொத்த கட்சிகளினுடைய தொகை என்பது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்பில் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனவே இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் என்பது தேர்தல் காலத்தில் வரும், அதனோடு முடிஞ்சிடும். தேர்தல் முடிஞ்ச உடனே அதோட எல்லோரும் மறந்துட்டு அடுத்த தேர்தலை எதிர்நோக்கி போயிடுவாங்க. ஓகே சார். சார், ஆனால் காங்கிரஸ்காரங்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிலீஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 96, 98 தேர்தல் தாண்டி 2000 அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிருந்துச்சு. வாஜ்பாய் தான் திருப்பி 2004 ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு இருந்து எல்லாருமே சொன்னாங்க. வாஜ்பாய் மேலே நெகட்டிவான இம்பாக்டே கிடையாது, நெகட்டிவான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2004 வாஜ்பாய் தோற்று போயிட்டாரு. இதுல ஜனங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எவ்வளவு நல்லா ஆட்சி பண்ணாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தரமாட்டாங்க. அதே தான் 2004 இது காங்கிரஸ் ஜெயிச்சது, 2014 தோத்து போச்சு. திருப்பி 2014 மோடி ஜெயிச்சாரு, 2024 தோத்துருவாரு நிச்சயமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் காங்கிரஸ்காரங்க திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சியுடைய பார்வையாக அதாக தான் இருக்கிறது. அவங்களுடைய நம்பிக்கை என்பது நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து 10 ஆண்டுகள் இருந்ததுனால மக்களினுடைய நம்பிக்கை இந்த அரசு நிச்சயமாக இழந்திருக்கும். எனவே நமக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டங்களில் சோனியா காந்தி தலைமையேற்ற அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் வளர்ச்சி பாதையில் போச்சு. ஒரு 10-12 மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவில். நான் ஒரு நரசிம்மராவ் சீதாராம் கேசரி காலத்தில் ஒரு பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்த உடனே தான் காங்கிரஸை தூக்கி நிறுத்துவதற்காக நேரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் வேணும்னு சோனியா காந்தியை போய் சந்தித்து வர்றாங்க. அப்போ சோனியா காந்தி வருகைக்கு பிறகு காங்கிரஸ் தேசிய அளவுலையும் வளர்ந்தது, மாநில அளவுலையும் வளர்ந்தது. அப்போ அணி ஒரு கூட்டணியும் ஒரு வலிமையான கூட்டணி இடதுசாரிகள் திமுக உள்ளிட்ட பலருமே சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கியதனுடைய விளைவாக காங்கிரஸும் ஒரு வலுவான இயக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது. அதுதான் ஒரு சரியான தலைமை இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் வந்ததுக்கு பிறகு ஒரு பின்னடைவு வந்துருச்சு. சோனியா காந்தி உடல்நல குறைவு விலகிறதுக்கு பின்னாடி ஒரு வருஷமாக யார் தலைவர்னே இல்லையே, யார் முடிவெடுக்கிறதுனே இல்லை. அப்புறம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கார்கேவை கொண்டு வந்தாங்க. கார்கே அவர்கள் தலைவராக வந்ததற்கு கார்கே முடிவெடுக்க முடியுமா? இல்லை. ராகுல் சோனியா இருக்கிற முடிவு. சோனியாவுக்கும் ராகுலுக்குமே பிரச்சனைகள் இருக்குது. ஒரு மாநிலத்தில் யார் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி செயல்பட வேண்டும் என்பதற்குள்ளே இவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்குது. இதை தாண்டி கார்கே ஒரு முடிவு எடுக்கிறாரு, பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ இந்த ஸ்திரமற்ற தன்மை அது மாநிலங்கள்லேயும் பலகீனத்தை உருவாக்கிடுச்சு. மாநில அளவில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேசிய தலைமை வலிமையாக இருக்கணும்ல. அப்போ அது இல்லாத சூழலில் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். அது பலகீனம் அப்படின்னு சொல்லி பொதுவெளி பார்வையாக இருக்குது. சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.